அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களே, சிவபெருமானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பெருமாளுக்கும் அம்பிகைக்கும் உரிய இந்த புண்ணிய மாதமான புரட்டாசியில் கிடைக்கப் போகும் பலன்களை விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். நீங்கள் கம்பீரமும் குழந்தை மனமும் கொண்டவர்கள். உண்மையான அன்பையும் விசுவாசத்தையும் மட்டுமே எதிர்பார்ப்பீர்கள். இந்த மாதம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பல தோஷங்களை நீக்கி யம பயத்தை விலக்கும். சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி கருட தரிசனம் செய்வது சிறப்பு. கிரக அமைப்பு: சுக்கிரன், புதன், செவ்வாய், குரு ஆகிய 4 கிரகங்கள் அனுகூலமாக உள்ளன. இது உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும். போதுமான அளவுக்கு வருமானம் உண்டாக நீங்கள் முயற்சி செய்தால் போதும். பண பற்றாக்குறைக்கு வாய்ப்பில்லை. திருமண முயற்சிகள் வெற்றியை தரும். நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சியுடன் திருமணம் நடத்தலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், வேலை, கல்வி சிறப்படையும். புத்திர பாக்கியம்: திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது. லாபஸ்தானத்தில் குரு பகவானும் ஜீவனகாரகனான சனியின் சுப பார்வையும் கிடைப்பதால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். புதிய வேலைக்கும் நல்ல வாய்ப்புண்டு. தற்காலிக வேலையில் இருப்பவர்களுக்கு அந்த பணி நிரந்தரமாகும். தொழில் வியாபாரத்தில் கிரக ஒத்துழைப்பு கிடைக்கும். வங்கி மற்றும் பிற நிறுவனங்களில் இருந்து ஆதரவு உண்டு. புதிய வியாபாரம் தொடங்க தாராளமாக இந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம். ஏற்றுமதி துறையினருக்கு சிறப்பானது. புதிய வாய்ப்புகளும் வருமானமும் கிடைக்கும். செல்வாக்கு சிறப்படையும். துணிந்து முதலீடு செய்யலாம். லாபம் கிடைக்கும். அரசியல்: சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்கும். புதிய பொறுப்பு ஏற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனி மரியாதையும் கிடைக்கும். பாதகமான விளைவுகள்: ஆரோக்கியம்: ராசியின் காலசக்கரஸ்தானத்தில் வக்ரசனியுடன் ராகு இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க வேண்டும். பழைய கடன்கள் கவலை தரும். புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க பாருங்கள். அடுத்தடுத்த சுப செலவுகள் காத்திருப்பதால் கடனை தவிர்ப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வரலாம். விட்டு கொடுத்து போவதும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பதும் மிகவும் அவசியம். வியாபாரம்: சந்தை நிலவரத்தை நன்கு கவனித்து ஆய்வு செய்த பின்பே எந்த பொருளையும் கொள்முதல் செய்ய வேண்டும். அரசியல்: மேடை பேச்சுகளில் யாரையும் தரக்குறைவாக விமர்சனம் செய்ய வேண்டாம். அது பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்தலாம். கல்வி: மாணவர்களுக்கு படிப்பு சுமையாக தெரியும். பாடங்களில் கவனம் குறைந்து சலிப்பு உண்டாகும். தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். நட்சத்திரங்களுக்கான பலன்கள்: மகம். இந்த மாதம் நீங்கள் சற்று கவனம் கொடுக்க வேண்டும். மனது குழம்பி இருப்பதால் எதை செய்வது எதை விடுவது என்ற குழப்பங்கள் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கலந்து ஆலோசித்து செயல்பட பாருங்கள். பொருளாதார நிலையில் பாதிப்பில்லை. பணவரவு சிறப்பாக இருக்கும். லாபாதிபதி புதனின் சஞ்சாரம் சாதகம்தான். அதிர்ஷ்டக்காரகனான் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் தொழில் வியாபாரம் லாபம்தான். கூட்டு தொழிலில் கவனமாக இருங்கள். புதிய நட்பு வழியில் அவமானங்கள் வர வாய்ப்புள்ளது. ஓரடி விலகி இருக்க பாருங்கள். குடும்ப